ஏய், என்னம்மா? உன் பையன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. கொடுமா. என்ன இந்த நிலைமையிலயா? உன்னை பாத்துக்கலன்னு சொல்லாம சொல்றியா அவங்கள்ட்ட? எந்திரிச்சு வா, வேகமா வா. என்னங்க பேசுங்க. அம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்க சாமி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சரியா சரியா. என்னம்மா உன் ரூம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் போல. அந்த வீடை விட இந்த வீடு ரொம்ப சௌரியமா இருக்கா? ஆமையா. உன்னை பார்த்தாலே தெரியுதுமா உன் மருமக உன்னை எப்படி பாத்துக்கிறான்னு. ஆமையா, நல்லா பாத்துக்கிறாயா. ஐயா, நீ எப்பயா வர்ற? அம்மா லீவுக்கு அப்ளை பண்ணிருக்கம்மா, கொடுத்தா கண்டிப்பா கிளம்பி வந்துடுறம்மா. சரியா சரியா. வாயா, கண்ணிலே இருக்கையா, நீ பாக்கணும் அவனை. சரிம்மா. சரி, உடம்பு நல்லா பாத்துக்கோ. எனக்கு வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். சரியா. அப்படியே படுத்து தூங்கிட. போய் ட்ரெஸ் மாத்து. யாரும் உன்னை துவச்சி போடுறது? தங்கம், வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்பா உங்களுக்கு நிறைய சாக்லேட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். ஓகே. கௌசி, என்னங்க இன்னும் சொல்லாமக்குள்ள வந்திருக்கீங்க? சும்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. என்னங்க இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க? ஒர்க் அது மாதிரிமா. ஆமா, வெளியில ஒருத்தவங்க படுத்திருக்காங்களா, அது யாரு? எங்க அம்மா எங்க? ஏங்க உங்க அம்மா இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க. ஆஸ்துமெல்லாம் அதிகமாயிருச்சு. எங்க டிபி கீதுல வந்து பையனை போட்டுக்கணும்னு சொல்லி வெளியவே போட்டாங்களே. வெளியில போட்டியா? உனக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையாடி? என்ன பிள்ளை குரல் கேக்குது? என் பிள்ளை வந்துட்டானாட்டிருக்கே. இதே உங்க அம்மா வந்து அப்படி போட்டிருப்பியா நீ? ஓ, இதுக்குதான் நான் வெளிநாட்டுக்கு போக சொன்னியா? ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டடி எங்க அம்மாவை. ஐயா, எப்படா வந்த? நல்லா இருக்கியா? ஏன்டா வந்து வராதம்மா மருமகளை திட்டிட்டு இருக்க? என்னம்மா நீ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஏயா, நான் நல்லா தானே இருக்கேன். நிறுத்து. வந்தது வரவும் பையன்கிட்ட பத்த வச்சிட்டீல. ஏண்டி, எத்தனை தடவை போன் போட்டிருப்பேன், இத பத்தி மூச்சு விட்டுருப்பேன் என் பிள்ளை கிட்ட. ஏய், நான் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து எங்க அம்மா காஸ்துமா இருக்குடி. ஏன் நான் நல்லா தான் இருக்கேன். டேய், தப்புடா. இன்னும் நான் எவ்வளவு சுதனமா வளர்க்க நினைச்சனோ அதே மாதிரி அவ பிள்ளைய வளர்க்க நினைக்கிறாடா. இதுல என்னடா தப்பு இருக்கு? நிறுத்துங்க. எப்போ உங்க அம்மாக்கா என்ன அடிச்சுன்னு வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். கிளம்பு. ஏத்தா, என்னடி என் பிள்ளை என் மேல உள்ள பாசத்தினால உன்னை அடிச்சிட்டாண்டி. மத்தபடி என் பிள்ளை உன் மேலையும் உன் பிள்ளை மேலையும் உசுரவே வச்சிருக்காண்டி. இப்ப கூட அவன் கோவத்துல என்னமா ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள கூட நான் வந்திருக்க மாட்டேன். இங்க பாரு, உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு. என்னாச்சும் ஒரு முதியோர் இல்லத்துல என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டுடி. நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன். டேய், எனக்கு நீயும் அவளும் சந்தோஷமா வாழணும்டா. ஏத்தா, அவன் எதனாச்சும் உன்னை அடிச்சிருந்தானே என்ன மன்னிச்சிருத்தா.